ஹலோ மக்களே, டுடே பிரேக்கிங் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ எழுதிய புதிய விதி. அதாவது ஆர்பிஐ அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ தட் அதனால் ஆர்பிஐ என்பதின் விளக்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐ ஒரு புதிய விதியை எழுதியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நகையை புதுப்பித்தலின் போது முழு பணத்தையும் செலுத்தி புதுப்பிக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளை போன்ற சாமானியர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சவாலாக தாங்க இருக்குது. இதில் ஏன் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஏன் அந்த விதியை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைகளை மோசடி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விதத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. அது என்ன மோசடின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நகைகளை மதிப்பீடு செய்பவர்களால் நகைகளை திரும்ப நகைகளை அடகு வைக்கிறார்களாம். யார் மதிப்பீடு செய்கிறாங்கல்ல அவங்க. அப்புறமா வாடிக்கையாளர்கள் இல்லாமலேயே நகைகளை மீட்டு மறுபடியும் மதிப்பீடு செய்கிறாங்களாம். அதுவும் மோசடி தானே. இது போன்ற காரணங்களால் தான் ஆர்பிஐ இந்த மாதிரி மோசடிகளை தடுப்பதற்காக தான் இந்த புதிய விதியை எழுதியிருக்கிறாங்களாம். ஆனால் நம்மை போன்று சாமானியர்களுக்கு இந்த விதியால் மிகவும் பல கஷ்டங்களுக்கு தள்ளப்படுகிறோம் என்பதை உத்தமமான உண்மை. நகையை வைப்பதற்கான காரணங்கள் பணம் போதாண்மை. எடுத்துக்காட்டாக நம்ம எதுன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்திற்காக அல்லது திருமணத்திற்காக அல்லது பள்ளியில் குழந்தைகளை சேர்ப்பதற்காக, இப்படி அவரவர்கள் தேவைகளுக்காக நகை அடகு வைக்கிறோம் இல்லையா? அப்படி நகையை அடகு வைத்த உடனேயே நம்மளால் மீட்க முடியாது. ஒரு சிலருக்கு 1 வருஷம் ஆகலாம், இல்லை 2 வருஷம் ஆகலாம், இல்லை 5 வருஷமாக கூட ஆகலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயம், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பயன்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை நகையை புதுப்பிக்கணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வட்டி மட்டும் கட்டிட்டு புதுப்பிச்சுட்டு வருவோம். அதுதான் வழக்க முறையில் இருந்துச்சு. இப்பொழுது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, நகையை புதுப்பிக்கும் போது முழு பணத்தையும் செலுத்தி புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது நம்மளை மாதிரி இருக்கிற சாமானியர்களுக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி நம்ம முழு பணத்தையும் செலுத்தணும்னா, நம்ம நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு போதிய பணம் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கந்து வட்டி போய் வாங்க ஆரம்பிப்போம். அது என்ன ஆகும், வட்டி மேலே வட்டி, கடன் மேலே கடன் தான் ஆகுமா வழியா அது தீர்வு வராது இல்லையா? அதுக்காக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய பாதிக்குதுங்க இந்த மாதிரி ஒரு விதி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மோசடிகளை தவிர்ப்பதற்காக இதை செஞ்சிருந்தா கூட, நம்மளை மாதிரி சாதாரணமான சாமானியர்களுக்கு இது கஷ்டமான முடிவு தான் மக்களே.